70 வயதான மூத்த குடிமகன் என்பதால் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதிலிருந்து தனக்கு விலக்களிக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தாக்கல் செய்த மனுவில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? வணக்கம். திமுக எம்பி தயாநிதிமாறன் தாக்கல் செய்த அவதூறு வழக்கின் விசாரணைக்காக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஜெயவேல் இந்த விசாரணையை செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். இந்நிலையில் அடுத்த விசாரணைகளில் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் தனக்கு 70 வயதாகிவிட்டது என்றும் மூத்த குடிமகன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்பதாலும் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் என்ற அடிப்படையிலும் முன்னாள் முதலமைச்சர் என்ற அடிப்படையிலும் இந்த வழக்கில் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். நீதித்துறை மீது தனக்கு மிகுந்த நம்பிக்கையும் மரியாதையும் உண்டு என்றும் உடல்நல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தான் மருந்துகளை தொடர்ந்து உட்கொள்ள வேண்டி இருக்கக்கூடிய சூழலில் இந்த வழக்கை தாமதப்படுத்தக்கூடிய நோக்கமோ அல்லது இழுத்தடிக்கக்கூடிய எண்ணமோ தனக்கு இல்லை என்றும் அதனால் தனக்கு அடுத்த கட்ட விசாரணைகளில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை வைத்திருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.